சுட சுட இட்லியாக இருந்தாலும் சரி, நல்ல மொறு தோசையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு சைட் டிஷ் இருந்ததுன்னா போதும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்து பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, மல்லி, வரமிளகாய் இது மூணையுமே லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதையுமே தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த சாமான்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கணும். அடுத்தது வெங்காயம், கத்திரிக்காய் இது ரெண்டையுமே பல்ஸ் மோடில் ஒரு 2-3 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா 3 கப் அளவு தண்ணியில் கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே புளித்தண்ணி கூடவே மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டான சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்து ரெடி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.